இல்லப்பா வரிசையா ரயில் விடுற. நான் ஒன்னும் ரயில் விடல, நீ தான் என் மேல ரயில விடுற. ஜெயிக்கிற தொகுதியில் சீட்டு கொடுத்தா எந்த மனையனாவது வேண்டாம்னு சொல்லுவானா? ஏய் என்ன பாசையா பேசுறாரு அவரு? புரியலையா? தா உனக்கு புரியுதோ இல்லையா, எனக்கு புரிஞ்சாச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு என்கிட்ட. யாரோ ஊரு பேரு அட்ரஸ் இல்லாத பொண்ணை பாக்குறியாமே, இந்தா இங்க ஒரு பொண்ணு அட்ரஸ் இல்லாம இருக்கு. இதை உனக்கு ஞாபகப்படுத்திட்டு போறான்னா இவளை கூட்டு வந்த உங்ககிட்ட. அழுக்கு பையன் இங்க பாரு. அண்ணா 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 அண்ணா, நான் அம்மா இல்லாத பொண்ணு. எனக்கு இருக்கிறது நீயும் அப்பாவும் தான். எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்ட்டு ஆசை இருக்கு. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது உன் பொறுப்பு. ஏய் குரங்க பேரு நல்லா ஒப்பிக்கிற. ஏய் இங்க வா, நீ சொல்லி கொடுத்து அதை அப்படியே வா. சரி ஒப்பிக்கிறேன்னே வச்சுக்க, அதுல உண்மை இருக்கா இல்லையா? போதும்பா இந்த காது உடையிற குழப்பு. 20 வருஷமா அரசியல்ல எடுப்பா இருந்துட்டேன். இப்ப எடுப்பா வாழ்றதுக்கு உன் மூலமா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன பேசாம பாத்துட்டு இருக்கீங்க? நீங்களும் சினிமாவில் வர்ற மாதிரி ஹீரோட காதலுக்கு ஹெல்ப் பண்ற குரூப்னா சொல்லுங்க. நானும் என் பொண்ணு இப்படியே போயிடுறோம். வாமா. அப்பா எஸ்கேப் ஆகுறா. ஜெய், நீ எப்பவுமே ப்ராக்டிக்கல். இந்த விஷயத்துல நீ உங்க அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ். என்ன யோகே, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நீ கூட இப்படி காலை வாரி விடுறிய? டேய் அவங்க காலை வாரலடா, நான் வேணா உன் காலில் விடுறேன். போருமா? அரசியல் இருந்திருந்து கேவலமா என் காலையை விழுந்துக்கிட்டு சும்மா ஃபிலிம் காடாதப்பா. அரசியல்வாதி சினிமாக்காரன் அழுதா அதை நஜ்ஜா அழகன்னு யாரும் நம்புறது இல்லடா. இதுக்கு மேல என் நிலைமை என்னால சொல்ல முடியாது. எனக்கு என் பையனும் பொண்ணும் நல்லா இருக்கணும். அந்த விஷயத்தை நான் சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, அரசியல்வாதி. சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, அரசியல்வாதி. ஏய் உனக்காத்தானே பேசிட்டு இருக்கேன், அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. சிரிப்பு கேலி கூத்து ஒண்ணா சும்மா இருக்கப்பா. ஏய் இங்க வாடி. அவளை போட்டு நீ இவ அப்படியே இருந்துட்டு போட்டோம். டேய் அவ அப்படியே இருக்கணும்டா, அதான் சொல்றேன். நீ சரின்னு சொல்லுடா. ஜே, உன்னோட ஃபீலிங் எங்களுக்கு புரியுது. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு படிக்கிறதுக்கு வேணா கோட்டா இருக்குது, ஆனா நினைச்சபடி வாழறதுக்கு கோட்டா கிடையாது. நீ பாவம் ஜே. ஜே தைரியமா முடிவெடு ஜே, எது நடந்தாலும் நல்லது தான். நண்பர்களே, தரையில் இருக்கிறவங்களை தூக்கி விடுறது பெரிய விஷயம் அல்ல, பள்ளத்தில் இருப்பவர்களை தூக்கி விடுவதுதான் பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் எழுதி வச்ச பேப்பர் இங்கயா? அந்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். அண்ணன் பரசுராம் அவர்களுடைய காலடியில் கிடந்தவன் நான். இன்று என் மகனுக்கு அவருடைய தங்கையை நிச்சயம் செய்து கொடுப்பதன் மூலமாக சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். சந்தோஷமா இரு ஜமுனா, இந்த குணா தான் உனக்கு விதிக்கப்பட்டவன். எனக்கு இந்த நிமிஷமே செத்து போயிடணும் போல இருக்கு. கீவூர்ச்சு இந்தம்மா கையால இருக்கு.